வெல்கம் டு டியூட்டர் எஜுகேஷனல் சேனல். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது +2 இங்கிலீஷ் சப்ளிமெண்ட்ரி லெசனில் புக்கில் யூனிட் 1 காட் சீஸ் அ ட்ரூத் பட் வெயிட்ஸ், லியோ டால்ஸ்டாய் அப்படிங்கிறவர் தான் இந்த லெசனுடைய ஆத்தர். லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி க்ளோசரியை முதல்ல பார்த்துக்கலாம். Go on spree அப்படின்னா indulging in something actively in an unrestrained way. ஏதோ ஒரு விஷயத்துல அல்லது ஏதோ ஒரு வேலையில சுறுசுறுப்பா இயங்குறது, அதே நேரத்தில் அதில் வெறித்தனமா இருக்கிறாங்கன்னு சொல்றோம் இல்லையா, அதில் ரொம்ப தீவிரமா செயல்படுறது, அதான் கோ ஆன் எ ஸ்ப்ரீ. போர்ச் அப்படின்னா போர்ட்டிகோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இடங்களை தான் போர்ச். சாமோவர் அப்படின்னா ரஷ்யன் மெட்டல் ஆர்ன் ஃபார் மேக்கிங் டீ, அதாவது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் பாத்திரத்தை வந்து டீ தயார் பண்ணுறதுக்காக வச்சிருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தினுடைய பெயர் தான் சாமோவர். ட்ரோய்கா இன் ஓல்டன் ரஷ்யா, அதாவது ஓல்டன் ரஷ்யாவில் ட்ரோய்கா அப்படின்னு சொல்லக்கூடியது எ கார்ட் புல்டு பை எ டீம் ஆஃப் 3 ஹார்சஸ், அதாவது வண்டி, குதிரை இழுக்கக்கூடிய ஒரு வண்டி. அந்த வண்டி எப்படி இருக்கும் அப்படின்னா 3 குதிரைகள் இழுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது ட்ரோய்கா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்டாமர் அப்படின்னா டு ஸ்பீக் ஹால்டிங்லி, ஃபம்பிள் ஃபார் வேர்ட்ஸ், அதாவது தடுமாற்றத்தோட பேசுறது, பேச்சு வராம தடுமாறுறது இல்லையா, அதை தான் டு ஸ்பீக் ஹால்டிங்லி அப்படின்னு சொல்றது, அல்லது ஃபம்பிள் ஃபார் வேர்ட்ஸ், அதாவது பேசும் பொழுது வேர்ட்ஸ் வராம, வார்த்தைகள் வராம தடுமாறுறது. பீட்ரே அப்படின்னு சொல்லக்கூடியது தோற்கடிக்கிறது, ஃபெயில் லெட் ஒன் டவுன், ஒருத்தர் வந்து தோற்கடிக்கிறது அல்லது தோல்வி அடைகிறது. டெஸ்பேர் ஹோப்லெஸ்னஸ், அதாவது நம்பிக்கையின்மை. டவுன் காஸ்ட் அப்படின்னா டிப்ரெஸ்டு, மன அழுத்தத்தில் இருக்கிறது தான் டவுன் காஸ்ட் அப்படின்னு சொல்றது. ஃபிளாக் அப்படின்னா டு பீட் வித் எ விப் ஆர் ஸ்டிக், அதாவது ஒரு கம்பு அல்லது குச்சியை வச்சு ஒருத்தங்களை அடிக்கிறோம் இல்லையா, அதான் டு பீட் வித் எ விப் ஆர் ஸ்டிக்குங்கிறத ஃபிளாக். மிர்த் அப்படின்னா சியர்ஃபுல்னஸ், சந்தோஷமா இருக்கக்கூடியது மிர்த் அப்படின்னு சொல்லுது. ஸ்லட்ஜ் அப்படின்னா எ வெஹிக்கிள் புல்டு பை ஹார்சஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் ஸ்னோ, அதாவது பனி பிரதேசங்களில் யூஸ் பண்ணக்கூடியது. அந்த பனி பிரதேசங்களில் டிரான்ஸ்போர்ட் மாதிரி அதை யூஸ் பண்ணுவாங்க. அதை இழுத்துக்கிட்டு போது ஹார்சஸ் தான் இழுத்துட்டு போவோம், அது ஒரு வெஹிக்கிள், அதுதான் ஸ்லட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரெச்டு அப்படின்னா டிஜெக்டட், அதாவது நிராகரிக்கிறது, அதான் டிஜெக்டட் அப்படின்னா நிராகரித்தல். வெஞ்சன்ஸ் ரிவேஞ்ச், பழி வாங்கிறது, இதுதான் இதனுடைய மீனிங். இப்போ நம்ம லெசனுக்குள்ள போகலாம். God sees the truth but waits. Here is a story about faith, forgiveness, freedom and acceptance of a young merchant named Axiano, who was sent to prison for a crime he did not commit. இப்போ இந்த கதை, இப்போ இருக்கக்கூடிய அந்த கதை, நம்ம பார்க்கக்கூடிய கதை எதை பற்றியது அப்படின்னு சொன்னா, ஆக்சியானோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வியாபாரி, அந்த வியாபாரியினுடைய ஃபெய்த், அவருடைய நம்பிக்கை, ஃபர்கிவ்னஸ் மன்னிக்கும் குணம், ஃப்ரீடம் சுதந்திரம், அண்ட் அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளும் குணம், இந்த குவாலிட்டிஸ் உடைய இந்த அக்சியானோ அப்படிங்கிற வியாபாரியினுடைய கதையை தான் பார்க்குறோம். இந்த வியாபாரி who was sent to prison for a crime he did not commit, அதாவது அவர் செய்யாத ஒரு குற்றத்திற்காக அவர் ஜெயிலில் அடைக்கப்படுகிறார் அல்லது ஜெயிலுக்கு அனுப்பப்படுறாரு. அதை பற்றிய கதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. In the town of Vladimir lived a young merchant named Ivan Mitrich Axiano. He had 2 shops and a house of his own. விளாடிமிர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரத்தில் ஒரு யங் மெர்ச்சன்ட், வாலிப வயதுடைய இளமையான ஒரு வியாபாரி, அவருடைய பெயர் இவான் மிட்ரிச் அக்சியானோ அப்படின்னு சொல்லக்கூடியது அவருடைய பெயர். அவருக்கு 2 கடைகளும் ஒரு சொந்தமாக ஒரு வீடும் இருந்தன. அக்சியானோ வாஸ் a handsome, fair-haired, curly-headed fellow, full of fun and very fond of singing. அக்சியானோ எப்படி இருப்பாரு அப்படின்னா ஹேண்ட்ஸம், அழகா இருப்பாரு,
அதே சமயத்தில் ஃபேர் ஹேட் அப்படின்னா அழகான முடிகளை உடைய, கேர்லி ஹெட்டட் ஃபெல்லோ அப்படின்னு சொன்னால் சுருள் முடி கொண்ட தலை, ஃபுல் ஆஃப் ஃபன், எப்போதுமே ஜாலியாக இருக்கக்கூடியவர், அண்ட் வெரி ஃபாண்ட் ஆஃப் சிங்கிங், பாடுவதில் மிகவும் ஆர்வம் உடையவர், இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவர். When quite a young man, he had been given to drink and was riotous when he had too much. அதாவது அவருடைய இளமையாக இருக்கும் பொழுது அந்த குடிப்பழக்கம் அவருக்கு இருந்தது. அந்த குடிப்பழக்கத்தில் குடி அதிகமாக அதிகமாக அவருடைய செயல்கள், அதாவது ரயட்டஸ் வென் அப்படின்னாக்க அவருடைய குடிகாரர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்கள், எதிர்ப்பு தெரிவிக்கிறது, எதிர்த்து பேசுறது, பிரச்சனை பண்ணுறது, இது வந்து அதிகமாக போயிட்டு இருக்கிறது. இது அதிகமாக போடுது அவருக்கு, அந்த அதிகமாக ட்ரிங்க்ஸ் சாப்பிட. பட் ஆஃப்டர் ஹி மேரீடு ஹி கேவ் அப் ட்ரிங்கிங் எக்ஸப்ட் நவ் அண்ட் தென். இருந்தாலும் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, கல்யாணத்திற்கு பிறகு அதை கைவிட்டுட்டார், அந்த குடிக்கும் பழக்கத்தை. ஆனால் சில சமயங்களில் மட்டும் இப்போவோ அப்போவோ குடிக்கிற பழக்கம் வச்சிருந்தாரு. ஒன் சம்மர் Axiano was going to the Nizhny fair, and as he had goodbye to his family, his wife said to him, Ivan Mitrich, do not start today. I have had a bad dream about you. ஒரு சம்மர், அதாவது கோடை காலத்தில் அக்ஸியானோ என்ன பண்ணுறாரு, நிஸ்னி ஃபேர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சந்தைன்னு சொல்லலாம், அந்த மாதிரி இடத்துக்கு கிளம்புறாரு. அப்போ குட் பை சொல்கிறாரு அவருடைய ஃபேமிலிக்கு, போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்களுடைய மனைவி சொல்கிறாங்க, ஹிஸ் ஒய்ஃப் செட் டு ஹிம், இவான் மிஸ்ட்ரிச், டு நாட் ஸ்டார்ட் டுடே, இன்னைக்கு நீங்கள் கிளம்பாதீங்க. ஐ ஹாவ் ஹேட் அ பேட் ட்ரீம் அபவுட் யூ, உங்களை பற்றி ஒரு கெட்ட கனவு நான் கனவு கண்டிருக்கிறேன், அதனால் இன்னைக்கு நீங்கள் போக வேணாம் அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க மனைவி. அக்ஸியானோ லாஃப்ட் அண்ட் செட், உடனே அக்ஸியானோ சிரிச்சிட்டு சொல்கிறான், யூ ஆர் அஃப்ரைடு தட் when I get to the fair I shall go on a spree. நீ பயப்படுற, நான் வந்து அந்த ஃபேருக்கு போகும்பொழுது நான் ரொம்ப அந்த அந்த கோ ஆன் ஸ்ப்ரீ அப்படின்னா ஒரு செயலில் இறங்கிட்டா அதில் தீவிரமாக செயல்படுறது, அந்த மாதிரி இருப்பேன்ட்டு நீ பயப்படுற. ஹிஸ் ஒய்ஃப் ரிப்ளைடு, ஐ டு நாட் நோ வாட் ஐ எம் அஃப்ரைட் ஆஃப், எனக்கு தெரியலை எதுக்காக நான் பயப்படுறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆல் ஐ நோ இஸ், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன அப்படின்னா, that I had a bad dream, நான் வந்து ஒரு கெட்ட கனவு கண்டேன். I dreamed you returned from the town and when you took off your cap, I saw that your hair was quite grey. நான் என்ன கனவு கண்டேன் அப்படின்னாக்க, நீங்கள் அந்த டவுனுக்கு போயிட்டு நீங்கள் திரும்பி வரும் பொழுது உங்களுடைய கேப்பை நீங்கள் தலையிலேருந்து எடுத்த பொழுது எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, உங்களுடைய ஹேர் வந்து கிரே கலரில், அதாவது முடி நரைச்ச முடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மாறி தெரியுது எனக்கு முடி கலரு. ஆக்சியானோ லாஃப்டு, மறுபடியும் ஆக்சியானோ சிரிச்சாரு. தட் இஸ் அ லக்கி சைன் செட்டிகி, அது வந்து ஒரு அதிர்ஷ்ட இதுதான், சைன் தான் அது. சி இஃப் ஐ டோன்ட் sell out all my goods and bring you some presents from the fair. யோசிச்சு பாரு, நான் வந்து உனக்கு எல்லா குட்ஸையும் விற்காம உனக்கு ப்ரெசன்ட்ஸ் கூட வாங்கி வராமல் நான் இருக்க முடியுமா உனக்கு? ஸோ he said goodbye to his family and drew away. உடனே அவர் குட்பை சொல்லிட்டு அந்த ஃபேமிலியிலேருந்து அவர் கிளம்பிட்டார். When he had traveled halfway, he met a merchant whom he knew and they put up at the same inn for the night. அவர் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு மெர்ச்சன்ட் அவர் சந்திக்கிறாரு. ஏன்னா அவர் ஆல்ரெடி இவருக்கு தெரியும். whom he knew and they put up at the same inn for night. அவங்க ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரே சத்திரம், இன் அப்படின்னு சொல்லக்கூடியது சத்திரம் அல்லது தங்கும் இடம், லாட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்களா, இந்த மாதிரி இது எல்லாமே இன் அப்படின்னு சொல்றது, தங்கும் இடம். அங்கே ரெண்டு பேருமே ஒரே இடத்துல ஒரு தங்கும் இடத்தை பிடிச்சி தங்குறாங்க. They had some tea together and then went to bed in adjoining rooms. ரெண்டு பேரும் ஒன்றா டீ சாப்பிட்றாங்க. அதே நேரத்தில் படுக்க போகும்போது எழுத்த ரூமில் வந்து ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு ரூம் ஆப்போசிட்டில் படுத்துக்கிறாங்க. பக்கத்து ரூமு கூட சொல்லலாம். It was not Axiano's habit to sleep late
and wishing to travel while it was still cool, he aroused his driver before dawn and told him to put in the horses. இது அக்ஸியானோ அவருக்கு ஒரு ஹேபிட், பழக்கம் இல்லை. என்ன பழக்கம் இல்லை அப்படின்னா, தாமதமாக தூங்குவது. அதே நேரத்தில் அண்ட் விஷிங் டு டிராவல் வைல் இட் வாஸ் ஸ்டில் கூல், அதாவது அந்த சம்மர் சீசன்லையும் இன்னும் கூலிங்காக இருக்கிறதுனால இந்த சமயத்தில் நம்ம அந்த ஏர்லி மார்னிங் நம்ம ட்ராவல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சாரு. உடனே அவர் படுக்கையில் எந்திரிச்சு அவர் டிரைவர், அதாவது பிஃபோர் டான் அப்படின்னாக்க சூரியன் உதயத்திற்கு முன்னால், சூரிய உதயத்துக்கு முன்னாலே எந்திரிச்சு டிரைவர்கிட்ட சொல்லி குட்ஸெல்லாம் எடுத்து ஹார்ஸில் வை, கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். Then he made his way across to the landlord of the inn, who lived in a cottage at the back, paid his bill and continued his journey. அடுத்து என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் போகிற வழியில் அந்த இவங்க தங்கி இருந்த இன் இருக்கு இல்லையா, தங்குமிடம், அதற்கு பின்னால் அந்த காட்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு காட்டேஜில் அந்த இன், அந்த தங்குமிடத்தினுடைய கட்டிடத்தினுடைய ஓனர், முதலாளி, அவர் அங்கே இருக்கார். அவர்கிட்ட அன்று நைட்டு இவர் தங்கியதற்கான பில்லை செலுத்திட்டு இவருடைய பயணத்தை தொடர்றார். அண்ட் கண்டினியூட் ஹிஸ் ஜேர்னி. When he had gone about 25 miles, he stopped for the horses to be fed. கிட்டத்தட்ட ஒரு 25 மைல்ஸ் போனதுக்கப்புறம் 25 மைல் குதிரையில் போகிறாரு. அங்கே ஒரு இடத்துல நிறுத்துறாரு. அந்த ஹார்சஸுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா, அதற்காக. அக்ஸியானோ ரெஸ்டர்டு அவைல் இன் த பாசேஜ் ஆஃப் த இன், தென் ஹி ஸ்டாப்ட் அவுட் இன் டு த போர்ச். அங்கே ஒரு அக்ஸியானோ என்ன பண்ணுறாரு, அங்கே ஓய்வு எடுக்கிறாரு போகிற வழியில். அந்த ஒரு இப்போ முதல் நாள் நைட்டு எங்கே தங்கியிருந்தாரோ அதே மாதிரி இன்னொரு இன்னில் போய் தங்குறாரு. அங்கே ஒரு போர்ட்டிகோவில் போயிட்டு போர்ட்டிகோவுக்குள்ளே போகிறாரு. அண்ட் ஆர்டரிங் எ சாமோவர் டு பி ஹீட்டட், டீயை சுட வைக்க சொல்கிறாரு. காட் அவுட் இஸ் கிதார் அண்ட் பிகேன் டு பிளே. கிதாரை எடுத்துட்டு பாட ஆரம்பிக்கிறாரு, கிதாரை வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. சடன்லி எ ட்ரைகா ட்ரூ அப் வித் டிங்க்லிங் பெல்ஸ் அண்ட் அன் அஃபிஷியல் அலைட்டட். திடீர்னு பார்த்தா அந்த ட்ரைகா அப்படின்னு சொல்லக்கூடியது 3 குதிரைகளால் கூட்டப்பட்ட இழுத்து வரப்படும் ஒரு வண்டி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த வண்டியில் வருது. பெல் சவுண்டு கேட்டுக்கிட்டே வருது. அங்கேருந்து பார்த்தா ஒரு அஃபிஷியல், ஒரு அதிகாரி அங்கேருந்து அந்த வண்டியிலேருந்து இறங்குறாரு. ஃபாலோடு பை 2 சோல்ஜர்ஸ். அவருக்கு முன்னாடி 2 சோல்ஜர்ஸ், படை வீரர்கள் வர்றாங்க. ஹி கேம் டு அக்ஸியானோ அண்ட் பிகேன் டு கொஸ்டின் ஹிம். அந்த அதிகாரி அக்ஸியானோட்ட வந்தார். அந்த உடனே அவர்கிட்ட கேள்வி கேட்குறாரு. ஆஸ்கிங் ஹிம் ஹூ ஹி வாஸ் அண்ட் வென்ஸ் ஹி கேம். அவர் யார், அக்ஸியானோங்கிறவர் யார், எங்கேருந்து அவர் வர்றாரு அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி கேள்வி கேட்குறாரு. Axiano answered him fully and said, won't you have some tea with me? Axiano தன்னை பற்றி எல்லாமே சொன்னார். நான் எங்கேருந்து வர்றேன், நான் யார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு, டீ சாப்பிடலையா அப்படின்னு அவங்கள ஆஃபீஸரை கேட்குறாரு. பட் த அஃபீஷியல் வெண்ட் ஆன் கிராஸ் கொஸ்டிங் him and asking him, where did you spend last night? Were you alone or with a fellow merchant? இவருக்கு டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டாலும் அவர் அஃபீஷியல் என்ன பண்ணுறாரு, கிராஸ் கொஸ்டின், குறுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே வர்றாரு. என்ன கேட்டார் அப்படின்னா, வேர் டிட் யூ ஸ்பெண்ட் லாஸ்ட் நைட்? நேற்று இரவு நீங்கள் எங்கே இரவை கழித்தீர்கள், அதாவது நேற்று இரவு நீங்கள் எங்கே தங்கியிருந்தீர்கள். வேர் யூ அலோன், நீங்கள் தனியாக இருந்தீங்களா, அல்லது வித் எ ஃபெல்லோ மெர்ச்சன்ட், கூட யாரும் ஒரு மெர்ச்சன்ட் கூட இருந்தீங்களா அப்படின்னு கேட்டார். டிட் யூ சி த அதர் மெர்ச்சன்ட் திஸ் மார்னிங்? அந்த இன்னொரு வியாபாரியை இன்னைக்கு காலையில் நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஒய் டிட் யூ லீவ் த இன் பிஃபோர் டான்? ஏன் சூரிய உதயத்திற்கு முன்னாடியே நீங்கள் அந்த இன் இருக்கு இல்லையா, தங்குமிடம், அதை விட்டு நீங்கள் ஏன் கிளம்புனீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. Axiano wondered why he was asked all these questions, but he described all that had happened and then added, why do you cross question me as if I were a thief or a robber? ஆக்சியானோ ஆச்சரியமாயிடுச்சு அவருக்கு, அதிர்ச்சி. அது ஏன் அவங்க இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, why he was asked all these questions, ஏன் இந்த அதிகாரி இவ்வளவு கொஸ்டின்ஸையும் ஏன் கேட்டார்.
இருந்தாலும் பட் ஹி டிஸ்கிரைப்ட் ஆல் தட் ஹேட் ஹேப்பன்ட். அவர் எல்லாத்தையும் விளக்குனார், அக்ஸியானோ என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு சொல்லி. அண்ட் தென் ஆடட், அடுத்து கேட்குறாரு, ஒய் டு யூ கிராஸ் கொஸ்டின் மீ as if I were a thief or a ராபர். ஏன் வந்து என்ன ஒரு திருடன் மாதிரி, கொள்ளக்கார மாதிரி ஏன் எனக்கு இவ்வளவு கிராஸ் கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஐ எம் ட்ராவலிங் ஆன் பிஸ்னஸ் ஆஃப் மை ஓன். நான் என்னுடைய சொந்த பிஸ்னஸ் காரணமாக நான் பயணம் செய்கிறேன். அண்ட் தெர் இஸ் நோ நீட் டு கொஸ்டின் மீ. என்னை கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே அப்படிங்கிறாரு. தென் த அஃபிஷியல் calling the soldiers said, I am the police officer of this district and question you because the merchant with whom you spent the last night has been found with his throat cut. We must search your things. இந்த அஃபீஷியல்ஸ் அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த சோல்ஜர்ஸை கூப்பிட்டுட்டு ஐ எம் த போலீஸ் ஆஃபீஸர், நான் தான் இந்த போலீஸ் காவல் அதிகாரி, இந்த மாவட்டத்தினுடைய காவல் அதிகாரி. அண்ட் ஐ கொஸ்டின் யூ, உன்னை ஏன் நான் கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், த மெர்ச்சன்ட் வித் ஹூ யூ ஸ்பெண்ட் லாஸ்ட் நைட், நீ ஒரு வியாபாரி கூட லாஸ்ட் நைட்டு நேரத்தை செலவிட்டு இல்லையா, அவன் வந்து இறந்திருக்கிறான், த்ரோட்டில் கட் பண்ணியிருக்காங்க, கழுத்து அறுபட்டு இறந்திருக்கிறாரு. வி மஸ்ட் சர்ச் யுவர் திங்ஸ், நான் உங்களுடைய பொருட்களை எல்லாம் நாங்கள் சோதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. They entered the house, the soldiers and the police officer unstrapped Axiano's luggage and searched it. அவங்க அந்த பில்டிங்குள்ளே அவர் தங்கியிருந்த அந்த இன் இருக்குல்லையே, அதுக்கு உள்ளே போயிட்டு அவருடைய லக்கேஜை எடுத்து ஓப்பன் பண்ணி அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. சடன்லி சோதனை பண்ணி பார்க்குறாங்க. சடன்லி the officer drew a knife out of a bag crying, whose knife is this? சடன்லி திடீர்னு அந்த பைக்குள்ளேருந்து அந்த அதிகாரி என்ன பண்ணுறாரு, ஒரு நைஃப் எடுக்கிறாரு, வெளியில் எடுத்துட்டு சத்தம் போட்டு கேட்குறாரு, ஹூஸ் நைஃப் இஸ், யாருடைய கத்தி இது அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. அக்ஸியானோ லுக்டு அண்ட் சீயிங் எ பிளட் ஸ்டெயின்டு நைஃப் டேக்கன் ஃப்ரம் ஹிஸ் பேக் ஹி வாஸ் ஃப்ரைட்டன்ட். அக்ஸியானோ பார்க்குறாரு, அந்த பிளட்டு ரத்தக்கரை படிந்த அந்த கத்தி அவருடைய பையிலேருந்து எடுத்ததை பார்த்து அவர் ரொம்ப பயந்துட்டாரு. ஹவ் இஸ் இட் தேர் இஸ் பிளட் ஆன் திஸ் நைஃப், எப்படி இந்த நைஃப்பில் இப்படி ரத்தம் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சியானோ ட்ரை டு ஆன்சர் பட் குட் ஹார்ட்லி அட்டர் எ வேர்ட் அண்ட் ஒன்லி ஸ்டாமர்ட். ஆக்சியானோ எவ்வளோதோ முயற்சி பண்ணுறாரு பதில் சொல்கிறதுக்கு, ஆனால் அவரால் ஒரு வார்த்தை கூட பேச முடியலை. அண்ட் ஒன்லி ஸ்டாமர்ட், தடுமாறுச்சு பேச்சு. ஐ டோன்ட் நோ, நாட் மைன், எனக்கு தெரியாது, இது என்னுடையது அல்ல. Then the police officer said, this morning the merchant was found in bed with his throat cut. இன்று காலையில் the merchant வந்து செத்து கிடந்தார், அவருடைய பெட்டில் அவருடைய த்ரோட் கட் பண்ணி கிடந்தது. You are the only person who could have done it. நீ தான் அதை செய்திருக்க முடியும், நீ ஒரு ஆள் தான் அதை செஞ்சிருக்க முடியும். The house was locked from inside and no one else was there. அந்த வீடு உள்பக்கமாக தாளிடப்பட்டிருந்தது, அதாவது பூட்டப்பட்டிருந்தது, வேற யாருமே அங்கே உள்ளுக்க இல்லை. ஹியர் இஸ் திஸ் பிளட் ஸ்டெயின்ட் நைஃப் இன் யுவர் பேக் அண்ட் யுவர் ஃபேஸ் மேனர் பீட்ரே யூ. இங்கே உன்னுடைய பையில தான், உன் கையில் தான், அதாவது உன்னுடைய பொருட்களில் தான் இந்த பிளட் ஸ்டெயின்ட் நைஃப், பிளட் ஸ்டெயின்ட் அப்படின்னா ரத்தக்கரை படிந்த கத்தி உன்னுடைய பேக்கில் இருந்துச்சு. உன்னுடைய முகமும் உன்னுடைய நடவடிக்கையும் உன்னைய தோற்கடிக்குது, அதாவது நீ மறைக்க முயல்றத அது தோற்கடிக்குது. டெல் மீ யூ ஹவு யூ கில்டு ஹிம் அண்ட் ஹவு மச் மணி யூ ஸ்டோல். சொல்லு எனக்கிட்ட, எப்படி நீ கொலை செய்தாய் அப்படிங்கிறதையும் எவ்வளவு பணத்தை நீ திருடுன அப்படிங்கிறதையும் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. ஆக்சியானோ சுவர் ஹி ஹேட் நாட் டன் இட். அவர் எவ்வளவு சொல்லி பார்க்குறாரு, நான் அந்த பணத்தை எடுக்கவே இல்லை, நான் அந்த கொலையும் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. தட் ஹி ஹேட் நாட் சீன் த மெர்ச்சன்ட் ஆஃப்டர் தே ஹேட் டீ டுகெதர். அதே மாதிரி அந்த மெர்ச்சண்ட்டை நான் டீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. தட் ஹி ஹேடு நோ மணி எக்ஸப்ட் 8,000 ரூபில்ஸ் ஆஃப் ஹிஸ் ஓன். தன்னுடைய சொந்த பணம் 8,000 ரூபில்ஸ் தவிர வேறு எந்த ஒரு பணமும் என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொன்னார். அண்ட் தட் த நைஃப் வாஸ் நாட் ஹிஸ். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த கத்தி அவருடையது இல்லை அப்படிங்கிறதையும் சொன்னார்.
பட் ஹிஸ் வாய்ஸ் வாஸ் broken. ஆனால் அவருடைய வாய்ஸ் வந்து broken ஆகி வந்தது. ஹிஸ் ஃபேஸ் பேல், அவருடைய முகம் வெளிர் நிறமாக மாறிடுச்சு. அண்ட் ஹி ட்ரம்பிள்டு, அவர் தடுமாறினார். வித் ஃபியர் ஆல்சோ ஹி வெண்ட் கில்ட்டி, அதாவது தவறு இழைத்தவர்கள் எப்படி தடுமாறுவாங்களோ, பேசும்போது நடுங்குவாங்களோ, அதே மாதிரி அவர் நடுங்கினார். The police officer ordered the soldiers to bind Axiano and to put him in the cart. The police officer ஆணை பிறப்பித்தார். இந்த சோல்ஜர்ஸ்ட ஆக்சியானோவை கட்டி காட்டில் வண்டியில் ஏற்றுங்க அப்படின்னு சொன்னார். as they tied his feet together and flung him into the cart, Axiano crossed himself and wept. அவங்க கால் ரெண்டையும் கட்டி அந்த வண்டியில் ஏற்றினோன்னு ஆக்சியானோ ரொம்ப, அதாவது தலை குனிஞ்சு அழுகிறாரு. ஹிஸ் மணி அண்ட் குட்ஸ் வேர் டேக்கன் ஃப்ரம் ஹிம், அவர்கிட்ட இருந்த பணம், அவருடைய பொருட்கள் எல்லாம் எடுக்கப்பட்டது. அண்ட் ஹி வாஸ் சென்ட் டு த நியரஸ்ட் டவுன் அண்ட் இம்ப்ரிசன்ட் தேர், அவரை மிக அருகில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரத்தில் கொண்டு போய் சிறையில் வைக்கப்பட்டார். என்கொயரிஸ் ஆஸ் டு ஹிஸ் கேரக்டர் வேர் மேட் இன் விளாடிமிர், அவருடைய சொந்த ஊரான விளாடிமிரில் இவருடைய கேரக்டர் எப்படி அப்படிங்கிற பற்றிய விசாரணைகள்லாம் மேற்கொள்ளப்பட்டது. The merchant and the other inhabitants of that town said that in former days he used to drink and waste his time, but that he was a good man. அங்கே இருக்கக்கூடிய மற்ற வியாபாரிகளும் அங்கே வாழ்ந்து வந்தவர்களும் இவர் கூட இருந்த அந்த டவுனில் இருந்தவங்க எல்லாம் அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த ஆரம்ப காலங்களில் ட்ரிங்கிங் பழக்கம் இருந்தது, அதே நேரத்தில் நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார் இந்த ஆக்சியானோ. ஆனால் அதே சமயம் he was a good man, இவர் நல்ல மனிதர் அப்படின்னு சொன்னாங்க. Then the trial came on, தீர்ப்பு வந்தது. He was charged with murdering a merchant from Ryazan. அந்த இவர் வந்து அந்த ஒரு மெர்ச்சண்ட்டை வந்து ரியாசன் அப்படிங்கிற ஊர்லேருந்து இருந்த ஒரு வியாபாரியை கொலை செய்தார் அப்படிங்கிற குற்றத்தை அவருக்கு சொல்லி அவரை ஜெயிலில் போட்டாங்க. அண்டு ராபிங் ஹிம் ஆஃப் 20,000 ரூபில்ஸ், அதோடு மட்டும் இல்லாமல் அந்த மெர்ச்சண்ட்டுடைய கொலை செய்ததும் மட்டுமல்லாமல் அந்த மெர்ச்சண்ட்டோட 20,000 ரூபில்ஸ் 20,000 ரூபில்ஸை வந்து திருடிய குற்றத்திற்காக அப்படின்னு சொல்லி இவருக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த லெசனுடைய பார்ட் 1 இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இதனுடைய அடுத்ததை பார்ட் 2 அப்படிங்கக்கூடிய அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாக்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் சொல்ல விரும்புனீங்கன்னா கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.